Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெள்ளை சோள இட்லி கருப்புளுந்து சேர்த்து நம்ம செய்கிறது. இது ரொம்பவே ஹெல்தியான ஒரு இட்லி, டேஸ்டியாகவும் இருக்கும். யூஸ்வலாக மில்லட்ஸ்க்குன்னு ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மையில் நம்ம இட்லி அரிசி சேர்த்து செஞ்சோன்னா நார்மல் இட்லி போலே வரும். ரேஷியோ மட்டும் ஒரு மில்லட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம போடணும். வெள்ளை சோள இட்லி பார்த்திங்கன்னா நார்மல் இட்லி மாதிரியே இருக்கும். நான் கருப்புளுந்து சேர்த்தனால தான் கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்து செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். வெள்ளை சோளம் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஜாவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் இட்லி மாதிரியே வரும். ஜஸ்ட்டு இது ஜவ்வரிசி மட்டும் சேர்த்து செஞ்சோன்னா. பட் இட்லி அரிசி சேர்க்கும்போது என்ன நமக்கு இருக்குன்னா டேஸ்ட், அதாவது புதுசாக சாப்பிட்றவங்க மில்லட்ஸை புதுசாக ட்ரை பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த ரேஷியோவில் செஞ்சிங்கன்னா இட்லி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஜென்ரலாக ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக நிறைய பேர் இப்போ மில்லட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அந்த மில்லட்ஸ்க்குன்னு ஒரு தன்மை இருக்குது. லைட்டாக ஒரு பிசு தன்மை இருக்கும். அது உளுந்து சேர்த்தோன்னா தோசை நல்லா வரும். பட் இட்லிக்கு கண்டிப்பாக ஒரு இட்லி அரிசி நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு மில்லட்ஸ்க்கு தகுந்த மாதிரி சேர்த்தா டேஸ்ட் நார்மல் இட்லி மாதிரியே வரும். அதனால வீட்டில் புதுசாக நம்ம ட்ரை பண்ணால் கூட நம்ம ஈஸியாக சாப்பிட்றலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 3 கப் வெள்ளை சோளம் போட்டிருக்கேன். 1/2 கப் இட்லி அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு 1 கப்பு போல் நம்ம உளுந்து எடுத்துக்கணும். நான் எடுத்துருக்கிறது இன்றைக்கி கருப்பு உளுந்து. அது நல்லா பொங்கும். அதனால் நான் 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். 3/4 கப்புக்கு கொஞ்சம் கூட நான் எடுத்திருக்கேன். அந்தந்த உளுந்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேஷியோ மாற்றிக்கணும். ஆனால் ஜென்ரலாக 4க்கு 1 நான் போடுவேன். ஸோ மில்லட்டை நம்ம இட்லி அரிசி கணக்காக தான் நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும்தான். மற்றபடி நம்ம உளுந்து நார்மல் இட்லிக்கு நம்ம எப்படி ஊற போடுவோமோ அது மாதிரி தான் உளுந்தோட ரேஷியோ. ஸோ 4:1 4க்கு 1 பங்கு உளுந்து. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை நல்லா ஓவர் நைட் ஊற வச்சுட்டேன். ஒரு 5 to 6 hours கூட நம்ம ஊற வச்சுக்கலாம். உளுந்து ஊற வைக்கும் போதே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். ஸோ வெந்தயம் ஜென்ரலாக நான் எல்லா இட்லிக்குமே சேர்ப்பேன். ஸோ கருப்புளுந்து பார்த்திங்கன்னா நல்லா அரையணும். நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இட்லி அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளை உளுந்து வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். வெள்ளை உளுந்து போட்டோன்னா நார்மல் இட்லி கலருக்கே வரும். நான் கருப்பு உளுந்தில் செய்கிறேன். கருப்பு உளுந்து நிறைய யூஸ் பண்ணுங்கள். கலர் மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு அப்படி இருக்கும். மற்றபடி டேஸ்ட் சேமாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா நம்ம கரைச்சிக்கணும். நல்லா அடித்து அப்படி நல்லா கரைச்சோன்னா நல்லா சாஃப்டாக நமக்கு இட்லி வரும். நல்லா பொங்கியும் வரும் மாவு. ஸோ நல்லா கரைச்சிட்டு இதை நம்ம அந்தந்த ஊர் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இது புளிக்கணும். ஸோ எங்களுக்கு வின்டர், நான் இங்கே யூஎஸில் இருக்கனால வின்டர்னால் நான் அவனில் லைட் போட்டுவிட்டு உள்ளே வச்சுருவேன். ஸோ இந்தியானா நமக்கு ஜென்ரலாக சீக்கிரமாகவே புளிச்சிரும் மாவு. அதுவும் மில்லட்ஸ் இட்லிக்கு நீங்கள் அளவாகவே போடுங்க அந்த கிளைமேட் கண்டிஷனை பொறுத்து. ஏன்னா சீக்கிரம் புளிச்சிரும். எந்த ஒரு மில்லட்டுமே நம்ம இட்லியோ தோசையோ செஞ்சோன்னா மாவு அரைச்சோன்னா சீக்கிரம் புளிச்சிரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். அதே மாதிரி இட்லி ஊற்றும் போது இட்லி துணியில் ஊற்றுனீங்கன்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். பட் என்கிட்ட இப்போதைக்கு இட்லி துணி இல்லை. ஸோ அந்த தட்டிலே நான் டேரெக்டாக ஊற்றி நான் எடுத்துக்கிறேன். மில்லட்ஸ் இட்லி அதுவும் கருப்புளுந்து போட்டதுனால 15 minutes ஆகுது நல்லா வேகணும். நம்ம தொட்டு பார்த்தோன்னா தண்ணி தொட்டு பார்த்தோன்னா இப்படி நல்லா கையில் பிசுன்னு ஒட்டாமல் வரும். ஸோ இட்லி அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ சூப்பராக நல்ல ஒரு சாஃப்டான ஒரு இட்லி நமக்கு மில்லட் இட்லி கிடச்சிருக்கு. கருப்புளுந்து நிறைய எடுத்துக்கோங்க. அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக வீட்டில் கருப்புளுந்து மில்லட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். நமக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது. வெயிட் லாஸ்ன்றதை தாண்டி அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் ஃபைபர்லாம் ஜாஸ்தி. அதே மாதிரி ப்ரோட்டீனும் மில்லட்ஸில் ஒரு சில இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் மில்லட்ஸ் இட்லி ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தேங்காய் சட்னி பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். ஏன்னா மில்லட்ஸுக்கு கொஞ்சம் புளிப்புத்தன்மை ஜாஸ்தி. ஸோ எந்த கடலை சட்னி, தேங்காய் சட்னி இதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் எல்லா மில்லட்ஸ்க்குமே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.